ஸ்ருதி ஸ்மிருதி பிராணனம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு காஞ்சி மகாபரிவா நிகிரக பரிபூர்ண கிருபா கடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய தமிழ் குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் 12 ராசிக்காரர்களும் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பொதுவான பலனை கொடுக்க போறோம். தொடர்ந்து நம்ம குரு சுக்கிரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம், அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, நிறைய பேர் நிறைய எனக்கு ஜாதகம் கொடுத்துருக்கீங்க, ஒரு சில பேர் ஜாதக எழுதவும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இப்ப இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி வரப்போகுது, இந்த வருஷத்துல 12 ராசிக்கும் எப்படி யோகமா கொடுக்க போறாரு, இதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் எடுக்க போறோம். பொதுவாக இந்த வருஷம் என்னதுல பிறக்குது? விருச்சக லக்னத்துல இந்த வருஷம் பிறக்குது. ராசி என்ன ராசி? மிதுன ராசி மிருகசீரத்துல பிறக்குது. பொதுவா பாருங்க, 8வது ராசி இந்த வருஷம் பிறக்குதுங்க. காலபுருஷனுக்கு விருச்சக லக்னத்துல எதிர்பாராத திடீர் மாற்றங்கள், உலக ரீதியில நிறைய விஷயத்த பார்க்கலாம். செவ்வாய் ராஜா வராரு, சனி பகவான் மந்திரியா வராரு. செவ்வாய்னா நெருப்பு கிரகம், அப்ப நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்த உலக ரீதியில பார்க்கலாம். பூகம்பம், போலீஸ், ராணுவம், நிறைய விஷயம், தொழில் சம்பந்தப்பட்ட தடைகள், இது எல்லாமே இந்த வருஷத்துல பார்க்கலாம். இதான் இந்த வருஷத்துல பஞ்சாங்கத்துல குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா குரோதி தமிழ் புத்தாண்டு, குரோதிலே பேர் இருக்கு பாருங்க, அது பேரே ஆக்ரோஷமான பேரு. அப்ப பஞ்சாங்கத்துல என்ன குறிப்பிட்டாங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும், மழை தேவையான மழை பெய்யாது அப்படின்னு பஞ்சாங்கல கொடுத்திருக்காங்க. அது உலகத்துக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்ன ஒரு பலனை கொடுக்க போறாரு இந்த வருஷத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டுங்கிறது பாருங்க, இந்த பொதுவா தமிழ் புத்தாண்டுங்கிறது எந்த கிரகத்தை வச்சு மையமா இருப்பாங்க? 4 கிரகத்தை வச்சு மையமா இருப்பாங்க. குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது. இதுதான் ஒவ்வொரு ராசியில அதிக நாட்கள் பயணிக்கூடிய கிரகம். இந்த கிரகத்தை மையமா வச்சுதான் இந்த பொது பலன் எடுப்பாங்க. இந்த வருஷம் இப்படி இருக்கும், இதுல நல்லா இருக்கும் இந்த ராசிக்குன்னு சொல்லுவாங்க. இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. இதுல என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் எடுக்க போறேன்னா, இந்த 4 ராசி சொன்னேன் பாத்தீங்களா, குரு பகவான், சனி பகவான், ராகு, கேது. இது போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதம் பலனை நம்ம எடுக்க போறோம். அது இல்லாம இந்த வருஷத்துக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் இருக்க போகுது இந்த 12 ராசியும், இதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, விருச்சக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தான் இந்த விருச்சக ராசி. விருச்சகத்தை எடுத்துட்டா பாருங்க, உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும். இதுலயுமே ஒரு ரகசியத்தை காக்கக்கூடிய ராசி விருச்சக ராசி சொல்றாங்க. ரகசியமா ஒரு விஷயத்த ரகசியமா மனசுக்குள்ள வச்சுக்குவாங்க, வெளியில காட்டிக்க மாட்டாங்க. எந்த ஒரு துன்பம் வரட்டுமே வெளியில காட்டிக்க மாட்டார். அதான் விருச்சக ராசி. 8ங்கிறது ரகசிய சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே இவங்க பார்ப்பாங்க. பயங்கரமான ஒரு சிந்தனை மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் விருச்சகத்துல பிறந்துட்டாவே. இவங்க நல்ல டேலண்டான குணம் இருக்கும் விருச்சகத்துல பிறந்துட்டாவே. அறிவாளி ஃபுல்லாவே விருச்சக லக்னம் விருச்சக ராசி தாங்க. இந்த ராசியில பிறந்துட்டாவே பாருங்க, பயங்கரமான சிந்திக்கக்கூடிய குணங்கள் நிறைய இருக்கும். பயங்கர மைண்டை போச்சு அப்படியே கசக்கிக்கிட்டே இருப்பாங்க. இதுலாச்சும் நம்ம சாதிக்கணுங்கிற மைண்ட் செட் இவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் பிடிவாத குணங்கள் நிறைய இருக்கும் விருச்சக ராசியில பிறந்துட்டா. எப்படி இருப்பாங்க? பிடிவாத குணம் நிறைய இருக்கும். லைஃப்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்த அடையணும்னா எப்படியாச்சும் அந்த விஷயத்த அடையணும் அப்படிங்கிற மனப்பக்குவம் அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து வெளியில வர மாட்டாங்க. அதாங்க விருச்சகம். ஒருத்தர் வாக்கு கொடுத்தா அதுல இருந்து பின்வாங்க மாட்டார். அதான் விருச்சகம். சரிங்களா? அது மட்டும் இல்லை, இந்த ராசியில பிறந்துட்டா பாருங்க, மருத்துவராக இருக்கட்டும், வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபராக இருக்கட்டும், இல்ல வெளியூர்ல இருக்கக்கூடிய நபரும் ஓடி 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 சம்பாதிப்பாங்க. பூர்வீகத்தை விட்டு வெளில வசிக்கக்கூடிய நபராக இருக்கட்டும், எல்லாமே பாருங்க இந்த லக்னம் இந்த ராசியில இருப்பாங்க. பயங்கரமாக சிந்திக்கிற குணம் விருச்சக ராசி என்பது கண்டிப்பா இருக்கும். அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்ம சேனல்ல பாருங்க, எல்லா கிரக பயிற்சியும் சரி, அனைத்து விதமான கிரக பயிற்சி கொடுக்குறோம். தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், சுக்கிர பயிற்சி கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சியும் சரி,
நம்ம சேனலுக்கு விருச்சக ராசி என்பதால் நிறைய பேருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க, ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்களேன், நம்ம சேனல்ல பார்த்தா உங்களுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரணும். எந்த ஒரு துன்பம், யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க. எல்லாத்துக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்ம வினையை கொடுத்திருப்பார். எப்ப அந்த கர்ம வினை வேலை செய்யும்னா, நீங்க பிறந்த தேதி நேரம் வச்சது இந்த தசாபுத்தின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அப்பதான் இந்த கர்ம வினை வேலை செய்யும். நீங்க ஜாதகம் பார்க்கவும் சொல்லுவாங்க, இவருக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் திருமணம் நடக்கும், தொழில் இவர் இந்த தொழில் பார்ப்பாரு, இந்த வேலை பார்ப்பாரு, இவர் வெளிநாடு போவாரு, வெளியூர் போவாரு, படிப்பு கல்வி இவருக்கு சூப்பரா இருக்கும், இவர் அரசாங்க தொடர்புல போவாரு. எதை வச்சு சொல்லுவாங்க, உங்களுடைய ஜாதகத்துல கிரக அமைப்பை வச்சு திசா புத்தி அந்த வருஷத்தை சொல்லுவாங்க. அதான் திசா புத்தி, அதான் பிறப்பு ஜாதகம் தான் மெயின், அதான் லக்னம். அதனாலதான் லக்னம் என்பது உயிருங்கிறாங்க, ராசியை இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலனை உடலுங்கிறாங்க. அப்புறம் அந்த உடலை மீறி இந்த உயிர் வேலை செய்யுமா? உயிரை மீறி உடல் வேலை செய்யாது. அதனாலதான் எல்லா வீடியோலும் என்ன சொல்லுவேன்னா, பொது பலனை கொண்டு போகுது. என்ன சிலர் என்ன சொல்றாங்கன்னா, பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிறப்பு ஜாதகம் ஃபர்ஸ்ட். இப்ப இந்த வருஷத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்க இருக்கிறாங்க, வருஷ பலன் எடுத்துட்டா 3 கிரகத்தை மையமா வச்சுதான் எடுக்க முடியும். அதாவது குரு பகவான், சனி பகவான், ராகு கேது, இந்த 4 கிரகத்தை மையமா வச்சுதான் எடுப்பாங்க பொது பலன். இந்த வருஷம் இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால எல்லா வீடியும் இந்த ஒரு பொது பலன் கொண்டு போங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்குங்க. இப்ப இந்த வருஷத்துல பாருங்க எந்தெந்த கிரகம் எங்க இருக்கு. இந்த வருஷத்துல இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு யோகமா இல்ல அவயோகமா பாப்போம். உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 4ஆம் பாவத்துல சனி பகவான் இருக்காரு. இந்த வருஷம் ஃபுல்லா சனி பகவான் அங்கதான் இருப்பார், கும்ப ராசியில. அடுத்து 5ஆம் பாவத்துல ராகு பகவான் மீன ராசியில சஞ்சார செய்வார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சார செய்வார். 7ஆம் ராசில இருந்து உங்களுக்கு குரு பகவான் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். அடுத்து 11ஆம் பாவத்துல கேது பகவான். கெட்ட இடத்துல எந்த கிரகம் இல்லை இந்த வருஷத்துல விருச்சகத்துல, அவ்வளவுதான், ஒரே பாயிண்ட். கெட்ட இடத்துல எந்த கிரகமும் இல்லை. நல்ல ஸ்தான பலத்துல விருச்சகத்துல போய் உட்கார்ந்துருக்குங்க. இங்க கெட்ட பலன் இந்த புத்தாண்ட சொல்லக்கூடாது. என்னை பொறுத்தவரை இனிமே சொல்ல மாட்டேன் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி நடந்தது விட்டுருங்க. இனிமே நடக்க போற விஷயத்தை யோசிங்க. யோசிச்சு ஒரு விஷயத்துல இறங்க, எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும். யாருமே இந்த கலியுகத்துல கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாதுங்க. எல்லாத்துக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்ம வினை கொடுத்திருப்பாரு. அது எப்ப வேலை செய்யும், உங்க ஜாதகத்துல திசா புத்தி வருது பத்தியில அப்பதான் வேலை செய்யும். எல்லா நேரமும் ஒரு மனிதனுக்கு பாதிப்பு வராது. உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை கொண்டாங்க, கண்டிப்பா எல்லா இதுலயும் ஜெயிக்கலாம். எல்லாத்துக்குமே பரிகாரங்கள் இருக்கு. ஒரு சில வழிபாடு பண்ணும்போது எல்லாமே மாத்தலாம். பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா பரிகாரத்தை குறைக்க முடியும். இதுக்கு முன்னாடி என்ன பாத்தீங்க துளாராசிக்காரங்க, கடன் பிரச்சனை நிறைய இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்டே தான் கடன் பிரச்சனை. பொருளாதார வளர்ச்சி சரியா இல்ல, பண கஷ்டம், நிறைய பிரச்சனை, எதிரி பிரச்சனை, ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, வேலை உத்தியோகத்துல ஒரு பிரச்சனை, வேலை உத்தியோகத்தை விரைய முடியாது, மனைவி கிட்ட கணவர்கிட்ட பிரச்சனை, திருமண வாழ்க்கை சரியா இல்லை, எல்லாமே எதிரி பகையா இந்த ஒரு வருஷம் அப்படியே வாழ்க்கையில குருவும் சனியும் யாரு ஜாதகத்துல நல்லா இல்லையே நான் சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் பார்த்திருப்பாங்க. இடத்துல பிரச்சனை, பூமியில பிரச்சனை, டாக்குமெண்ட்ல பிரச்சனை, பூர்வீக சொத்துல பிரச்சனை, சகோதர சகோதரி உறவுல பிரச்சனை, இதெல்லாம் இருந்துச்சான்னு கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாரு. அடுத்து குடும்பத்துல பிரச்சனை, குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள், எதிர்பார்த்த நம்ம மனசுல ஏதாவது ஆசை வச்சிருப்பீங்க, அந்த ஆசையெல்லாம் தள்ளி தள்ளி போற, எந்த ஒரு விஷயத்திலும் ஃபர்ஸ்ட் தடைப்படுறது எல்லாமே இதுக்கு முன்னாடி உள்ள வருஷத்துல நடந்துச்சு. போன வருஷம் இந்த வருஷம் எல்லாமே சூப்பரா இருக்கு. சூப்பரான டைமிங். எது வந்தாலும் சரி, இனிமே எதிர்த்து நின்று நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே சிங்கமான பாதையை நோக்கி போறீங்க. குரு உங்களை பாக்குறாருங்க, வேற எதையுமே நான் வச்சு சொல்லல. குரு பாக்குறாரு, அவ்வளவுதான். உங்களுடைய ஆசை கிரகம் உங்களை பாக்குது, அவ்வளவுதான். 5ங்கிறது நம்முடைய ஆசைகள், அபிலாசைகள். 5ஆம் பாகம் வருமானம், குடும்பஸ்தானம் உங்களை பாக்குது, அவ்வளவுதான். இதை வச்சுதான் பலன் சொல்ல போறேன். இப்ப இது எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே வெற்றி தான். தோல்விக்கு நீங்க சொல்லவே கூடாது. இனிமே தோல்விக்கிட்டே போகாதீங்க, வெற்றியை மட்டும் செலக்ஷன் பண்ணி உள்ள போங்க. நீங்க உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை கொண்டாங்க, எல்லாமே நீங்க ஜெயிச்சிருவீங்க வாழ்க்கையில. அதான் சொல்லல, உங்களுக்குள்ள ஒரு திறமை உள்ளுக்குள்ள ஒளிஞ்சு போயிருக்கு விருச்சக ராசி என்பவர்களுக்கு. அதை வெளியில கொண்டாந்துட்டா இவர் தாங்க ராஜா. வெளியில கொண்டாந்துட்டாருன்னா இவரை யாருமே மீட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு மைண்ட் கெப்பாசிட்டி இருக்கு இவர்கிட்ட. விருச்சகத்துக்கு மட்டும் இந்த குணம் அப்படியே இருக்கும், ரகசிய குணம் பயங்கரமா இருக்கும். அப்ப இந்த வருஷம்
என்னை பொறுத்தவரையும் நான் கெட்ட பலன் சொல்லவே மாட்டேன். நிறைய நல்ல பலன் மட்டும்தான் இந்த விருச்சக ராசிக்கு நான் சொல்றேன். பாத்துக்கோங்க, எதை தொட்டாலும் சரி. இனிமே பொன்னான நேரம். குடும்ப வருமானம் எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு. என்னுடைய முதல் பாயிண்டா தான் வருமானம். 1 பவுன் தங்கமோ பொண்ணோ பொருளோ வீட்டுல நகை சேருங்க. இதை எழுதியே கொடுக்கலாங்க. விருச்சக ராசிக்கு இந்த டைம் சூப்பரா இருக்கும். கடன் வாங்கியாச்சு இந்த குழந்தைகளுக்கு சுப செலவு பண்ணுவாரு. கடன் வாங்கி வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாரு. கடன் வாங்கி செலவு பண்ணுவாரு. இப்படியும் கொடுப்பாரு குரு. நல்லா பாத்துக்கணும். கடன் வாங்கியாச்சும் சுப செலவு பண்ண வைப்பாரு. வீட்டுல பொருளாதார தங்கம் பொன் பொருளை எல்லாமே நீங்க வாங்கணும். இந்த யோகம் சூப்பரா இருக்கு இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு. அப்ப தனலாபம் எப்படி இருக்கும்? இந்த வரக்கூடிய இந்த புத்தாண்டுல சூப்பரா இருக்கும். குருவுடைய பார்வை, சனியுடைய பார்வை எங்க பாக்குறாரு பாருங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் எங்க பார்ப்பாரு? 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. வேலை உத்தியோகஸ்தம் பாக்குறாரு. வேலை கிடைக்காதலாம், வேலை கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். கேந்திர ஸ்தானத்துல இருந்து 6ஆம் இடத்தை 3ஆம் பார்வை சிறப்பு பார்வை கொண்டு வைக்கிறாருங்க. குருவுடைய சாரத்துல நிக்கிறாரு சனி பகவான். அதனாலதான் வேலை கிடைக்குங்கிற வார்த்தையை சொல்றேன். ஏன்னா குரு அந்த ராசி உங்க ராசியை பாக்குறாரு. சனி நீங்க நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்துல போறாரு. அதனாலதான் வேலை உத்தியோகம் நான் கிடைக்குங்கிற நம்பிக்கையே சொல்றேன். இந்த வருஷத்துல கண்டிப்பா நிரந்தரமாக வேலை உத்தியோகம் கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர்களும் இல்ல வேற கண்ட்ரிக்கு நான் மாத்த போறேன், வேலை உத்தியோகத்தை மாத்த போறேன், நான் ரெஸ்யூமே எல்லாம் ஓகே பண்ணி கொடுத்துறேன், இப்ப கிடைக்குமா கிடைக்காதா? இப்ப கண்டிப்பா கிடைக்கும். 100% இந்த வருஷத்துல விடாம முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா கிடைச்சிடும். அப்ப வேலை உத்தியோகம் உள்நாடுலும் சரி வெளிநாடும் சரி ரெண்டுமே டைமிங் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி தொழில நல்ல லாபம் இருக்கும். விருச்சக ராசி சூப்பர் லாபம். தொழில எதிர்பார்த்ததை விட டாப்ல கொண்டு வைப்பாரு. தொழில் ஸ்தானத்துல தொழிலுக்கு நான் எந்த ஒரு தடையுமே நான் சொல்ல மாட்டேன். விருச்சக ராசி என்பதற்கு நல்ல ஒரு டைமா இருக்கு. இப்ப தொழில் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு தொழில்ல. ஏன்னா தொழில் ஸ்தான அதிபதி யாருன்னா சூரிய பகவான். அவ்வளவுதான், தொழிலுக்கு அவர் தான் வருவாரு. ஏன் தொழில் நல்லா இருக்கு வார்த்தைக்கு நான் சொல்றேன். குரு நிக்கக்கூடிய நட்சத்திரமுமே கார்த்திகை நட்சத்திரம் இப்ப போறாரு. 2ஆம் பாதெல்லாம் ஒரு பயிற்சியா நிப்பாரு. அவர் உங்க ராசியை பாக்குறாரு. அப்ப தொழில பயங்கரமா அழுத்துருவா. அவருடைய 5ஆம் பார்வை 11ஆம் இடத்துல படுது, உங்க ராசி மேல படுது. அடுத்தது 3ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தை பாக்குறாரு. அப்ப தொழில் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் அப்படியே பொறுமையா ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு தசாபுத்தியை பார்த்துட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணிடணும். சூப்பரான லாபம் இந்த வருஷத்துல பார்ப்பாங்க. உங்க என்னை பொறுத்த விருச்சக ராசி இதுல கெட்டபல் நான் சொல்ல மாட்டேன். தொழில ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். படிப்பு கல்வி சூப்பரா மாணவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவோம் விருச்சக ராசி. கல்விகள் எந்த ஒரு தடையுமே கிடையாது. கல்வியில எதிர்பார்த்தத டாப்பான ஒரு கல்வியில படிக்கிறதே விருச்சக ராசிக்காரர் தான் படிப்பாங்க. குரு பார்த்துட்டா கல்விக்கு யோசிக்க கூடாது. 2, 5 உங்களை சேர்த்து குரு பாக்குறாருங்க. 5ஆம் பார்வையா அடுத்த அவருடைய பார்வை பாருங்க. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தை பாக்குறாருங்க. இங்க படிப்பு எப்படி இருக்கும்? எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி விருச்சக ராசிக்கார வெற்றியை பார்ப்பாங்க. எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கட்டும் இந்த வருஷத்துல படிப்பு கல்வி பட்டையை கிளப்புவாங்க. குரு நான் ஒருத்தர் தான் காரணம். உங்களுக்கு எல்லாமே ஜாதத்துல குரு மட்டும் நல்லா இருக்கிற மட்டும் பாத்துக்கிட்டு எடுங்க. படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். அரசாங்க எக்ஸாம் எழுதலாமா எழுத வேண்டாமா? எழுதுருங்க, கண்டிப்பா எழுதுங்க. சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை. நினைச்ச இடத்துல வேலை, அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும். எதிர்பார்த்தோட டாப்பா கிடைக்கும். நீங்க போகக்கூடிய பாதை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், அரசியல்வாதியா இருக்கட்டும் அரசாங்கமா இருக்கட்டும், ரெண்டுமே கிடைக்கும். குரு தான் காரணம், வேற ஒண்ணு இல்லை. குருவும் சனி பகவானும் தான் காரணம். சனி பகவான் அரசாங்கத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. குருவோட சாரத்தை வாங்கி பாக்குற அந்த குரு உங்களை பாக்குறாரு. அரசியல்வாதி அரசாங்கம் ரெண்டுக்குமே எழுதி கொடுக்கலாம். இந்த டைம் சூப்பராங்க. இந்த வருஷம் ஃபுல்லா சாதிக்கிறதே இவங்க தான் சாதிப்பாங்க. வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு இருக்குங்க. கண்டிப்பா வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய டைமிங் தான் இந்த டைம் சூப்பரா இருக்கும். நான் வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், இந்த பிளான் ஓடிக்கிட்டே இருக்கே, சரியா இல்லையே, கண்டிப்பா வாங்க விருச்சக ராசின்னு போடலாம். சூப்பரா இருக்கும். இடம் பூமி வீடு வண்டி வாகனம் இந்த யோகம் தேடி வரும். நீங்க தேடி போக கூடாது, உங்களை தேடி அமைச்சு கொடுத்துருவாரு. என்னங்க இப்படி சொல்றீங்க? கண்டிப்பா தேடி வரும். சனி 2 நட்சத்திரம் போவார். நல்லா பாத்துங்க. இந்த வருஷத்துல புரட்டாதி நட்சத்திரத்துல போவாரு. அடுத்து சதய நட்சத்திரத்துல போவார். 2 நட்சத்திரம் தான். சதய நட்சத்திரம் ராகு நட்சத்திரம். அந்த ராகு 5ஆம் பாதத்துல உங்களுக்கு இருக்காரு. அவர் நிற்கும் நட்சத்திரம் உத்தரடாதி சாரத்துல நிக்கிறார். குருவுடைய சாரத்துல போறாரு சனி பகவான். வீடு இடத்த பூமியை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னா சனி பகவான் தான் உங்களுக்கு. அவர் நிக்கக்கூடிய குருவோட சாரத்துல இந்த குரு உங்களை பாக்குறாரு. ஜாதகத்துல குரு இருந்துட்டா போதும். வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு கடன் வாங்கியாச்சும் வீடு கட்டுவீங்க, இல்ல இடம் வாங்குவீங்க போவீங்க. இந்த பலனும் இந்த வருஷத்துல சூப்பரா இருக்கும். இந்த வருஷத்துல ஜாதகத்துல தசாபுத்தி மட்டும் கரெக்டா மேட்ச் பண்ணி வந்துச்சா நான் சொல்லக்கூடிய பலனை அப்படியே மேட்ச் பண்ணி வச்சு போனீங்கன்னா நல்லா ஜெயிச்சுக்கிட்டே போகலாம். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா இருக்கு. திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும். பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவாருங்க, அவ்வளவுதான். காதல் திருமணம் சூப்பர்.
வீட்டுல சம்மதத்தோட திருமணம் நடக்கும் இந்த வருஷத்துல. காதல் திருமணம், முதல் திருமணம், இரண்டாவது திருமணம் ரெண்டுமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. எங்க போய் நீங்க கடன் கேளுங்களே, லோன் கேளுங்களே, தொழிலுக்கு பிசினஸ் கண்டிப்பா லோன் கடன் உடனே கிடைக்கும். உடம்பு பிரச்சனையும் இருக்காது. நிறைய பேருக்கு இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. தந்தை சொத்து, தாய் சொத்து, பூர்வீக சொத்து, பூர்வீகத்துல கலகம், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, இதுக்கும் நல்ல ஒரு முடிவு வரும். எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனை சரி நல்லா இருக்கும். லாட்ரி யோகம் மட்டும் ஜாதகம் பார்த்து நிறைய கேட்கறீங்க. லாட்ரி யோகம் 100% சூப்பரா இருக்கு. எதிர்பார்த்தோட டாப்பா வரும் லாட்ரி யோகம். குரு அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, உங்களுக்கு பயப்பட வேண்டாம். 2, 5 நேரா உங்க ராசியை பாக்குது. அப்ப லாட்ரி யோகம் மிகப்பெரிய பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு தேடி வருது. ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ், கமிஷன் பிசினஸ் சூப்பரா இருக்கும். பட்டை கிளப்புவாங்க இந்த வருஷம். இந்த வருஷம் இல்லை பொறுத்தவரையும் பாருங்க, நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு. ரியல் எஸ்டேட், மருத்துவர், டெய்லர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே லாபங்கள் அற்புதமா இருக்கு. பெண்களுக்கு எந்த ஒரு தொழிலா இருக்கட்டும், வேலை உத்தியோகமா இருக்கு, எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. பெண்கள் சாதிக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். விவசாய பணியெல்லாம் சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார். இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை போயிடுவோம். வரக்கூடிய முதல் நட்சத்திரம், அதாவது விஷாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் இருக்கும். அமைதியான குணம், அரசரிச்சு போகணும், விட்டு கொடுத்து போகணும், எல்லாமே இந்த விஷயத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. இவங்களுடைய சிந்தனை பாருங்க, இனிமே பாருங்க, தன லாபம், குடும்பம் சூப்பரா இருக்கும். கஷ்டமே இல்லைங்க. விசாகத்துல பிறந்தவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. இனிமே இந்த வருஷத்துல கஷ்டப்பட மாட்டாங்க. தனலாபம், வருமானம், குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி, பூர்வீக சொத்து, பூர்வீகத்துல பிரச்சனை, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு நல்லா இருக்கும். எல்லாம் சரியாகும். இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வீடு கட்டுறது எல்லா யோகமும் வரும். திருமண வாழ்க்கை நல்லபடியா அமைச்சு கொடுப்பாரு. மாணவ மொழிக்கு சூப்பரா இருக்கும். வேலை உத்தியோக இடமாற்றம் வரும். தொழில ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், நகை வச்சிருக்கிற நபர்கள், எல்லாத்துக்கும் பாருங்க, வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு துறையில் உள்ள நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப விசாகத்துல பிறந்தவங்க ஒரு பொன்னான ஒரு நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்து அனுசனத்துல பிறந்தவங்க சூப்பர் டைம். அனுசனத்துல பிறந்தவங்க எதை தொட்டாலும் உங்களுக்கு பொன்னான நேரம் தான். இனிமே எது வந்தாலும் சரி, இனிமே ஜெயிக்கக்கூடிய நேரத்தை நீங்க அனுசனத்துல பிறந்தவங்க கண்டிப்பா பாக்குறீங்க. எல்லா லாபமும் உங்களுக்கு வரும். வேலை, உத்தியோகம், வருமானம், லாபம் எல்லாமே சிறப்பா அமைச்சு கொடுக்குறாரு உங்களுக்கு. அதுவும் மெயினா வீடு, இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு கிளிக் ஆகும். வெளிநாடு, வெளியூர் யோகம் சூப்பரா வரது வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வரும். மெயினா தொழில நல்ல ஒரு இடத்தை மாத்துவீங்க, உத்தியோகத்துல இடத்தை மாத்துவீங்க, படிப்பு கல்வியில மாணவர்கள் ஒரு நல்ல பேர் எடுப்பாங்க. எதிர்பார்த்த ஒரு உறவு முறை நல்லா இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை கண்டிப்பா அனுசனத்துல பிறந்தவங்க சூப்பரா பார்ப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டேசல் பிறந்தவங்க கோட்டை கட்டக்கூடிய நேரம் வருது. இப்ப இவங்க புத்திசாலி. எதுலையுமே 1க்கு 2 வாட்டி பல வாட்டி யோசிச்சுதான் ஒரு விஷயத்துல இறங்குவாங்க. ஆனா இறங்கிட்டா ஜெயிக்காம வர மாட்டாங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும். அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு இது எல்லாமே சூப்பரா இருக்கும். ஐடிஐ ஃபீல்டு இது எல்லாமே நல்லா இந்த வருஷத்துல சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. மெயினா பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், அறிவு கல்வி நிறுவனம் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள், ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், வெளிநாடு வெளியில் உள்ள வசிக்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. ஒரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை இப்ப இந்த புத்தாண்டு சூப்பரா இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், இடமாற்றம் எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு வரும். நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நேரம் தான் இந்த கேட்டேஜ்ல பிறந்தவர்கள். வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் விருச்சக ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள புத்தாண்டாக அமைகிறது.